Hi viewers, welcome to Variety Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிஷ் மோர்கலி. இது ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க இமீடியட்டா ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னா இது நீங்க செய்யலாம். இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு 1 கப், தயிர் 1 கப், ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், உப்பு, பெருங்காயம், எண்ணெய். ஸோ இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த டிஷ்க்கு தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயம் அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்து நம்ம கலந்துக்கணும். ஸோ இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி உடனே விட்டோம்னா இதில் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும், கெட்டி ஆகிடும். அதனால் இதை மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம டைலூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். ஏன்னா இந்த தண்ணியில் தான் இந்த அரிசி மாவு வேக போகுது. அதனால் நல்லா தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸில் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டவாவில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு இந்த டிஷ்க்கு எண்ணெய் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி தேவை தான் அப்புறம். ஆனால் அந்த எண்ணெய் விட்டிங்கன்னா தான் இந்த டிஷ் டேஸ்டியாக வரும். ஸோ ஒரு கரண்டி எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம் பருப்பு இந்த 3 போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது நல்லா ரோஸ்டாகி வரணும். கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த டிஷ்ஷில் இதை தவிர வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அது கூட 3 காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் நல்லா வறுபடணும். இந்த நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த அரிசி மாவு கலந்துட வேண்டியதான். ஸோ இதில் வேறு எதுவும் போட வேணாம். ஏன்னா உப்பு பெருங்காயம்லாம் ஏற்கனவே மாவில் கரைச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து கொட்டின உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஏன்னா அரிசி மாவு அப்படி தான் கெட்டியாகும். ஸோ அடுப்பு கொஞ்சம் ஷிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் 5 மினிட்ஸ், குக்கிங் டைம் 5 மினிட்ஸ், மொத்தம் 10 மினிட்ஸ் தான். பார்த்தீங்களா நல்லா வெந்து வருது. ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ இது பதம் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறது நம்மன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ மாவு எடுத்து தொட்டு பார்த்தா கையில் ஒட்டிகிட்டு வருது. ஸோ பாதி தான் வெந்திருக்குன்னு வேகலான்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா இது வெந்துடும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வேக கரண்டிலையும் டவாலையும் ஒட்டாமே வரும். பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வருது. ஸோ நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. ஸோ இது நான் இன்னொரு 2 மினிட்ஸ் வேக விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது சுருண்டு வருது பாருங்கள். ஸோ டவாலையும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் சுருண்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெடியும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் வருது பாருங்கள். தொட்டு பார்க்குறேன் ஒட்டல. ஸோ அப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நவ் இட் இஸ் ரெடி ஃபார் டு பி சர்வ்ட். ஸோ இப்போ இதை நீங்கள் அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இதிலே புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதனால் டேரெக்டாக சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 10 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய டிஷ். இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.